ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்ரா ஹெர்பல்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஜவ்வரிசி ரெடிமேட் மிக்ஸு. இது வந்து ஜவ்வரிசி, அப்புறம் பாதாம், பிஸ்தா, கேசோனட் அண்டு வாசனைக்காக நம்ம இதில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ரெடிமேட் மிக்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சால்ட்டு போட்டு தான் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர்லேயும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை மில்க்லேயும் நம்ம சுகர் சேர்த்தாவும் நம்ம குடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் இது பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து போட்டு நல்ல பால் வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். ஆறி இருந்த பாலில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஜவ்வரிசி ரெடிமேட் மிக்ஸ் வந்து நம்ம போட்ட மாதிரியே இருக்கும். இதுவே நம்ம அது வந்து நல்ல சூடான பாலில் போட்டோம்னா அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா பொங்கி நமக்கு நல்லா அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அந்த பதத்துக்கு அது வந்து வந்துடும். நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கணும். நல்லா ரொம்ப நல்லா ஹாட்டான மில்கில் தான் நம்ம இது பண்ண முடியும். நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குடிக்க ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரெடிமேட் ஜவ்வரிசி மிக்ஸ் மில்க். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது குடிக்கிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியானது. நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பாயாசம் வச்சு குடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காக இது ரெடிமேடாக பண்ணது. தேங்க்யூ.